Hi students, நம்ம வந்துட்டு ஜியோகிராஃபியில் 8th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் 2 மேஜர் டிசாஸ்டர், அதாவது எர்த்குவேக் அண்ட் சுனாமினா என்ன, சப்போஸ் எர்த்குவேக் அண்ட் சுனாமி வந்தால் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சுனாமியில் பார்த்தீங்கன்னா எப்படி சுனாமி வரும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆஃப்டர் சுனாமி நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் நெக்ஸ்ட் 2 என்ன பார்க்க போகிறோன்னா ரியாட் அப்படின்னா என்ன, ஃபயர், இந்த ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரியாட் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 232 எடுத்துக்கோங்க. ரியாட் அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை, கலவரம்னு சொல்கிறாங்களா, அதுதான் வந்துட்டு ரியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியாட்னால ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு இறந்துடுறாங்க ஒவ்வொரு வருஷத்துலையும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தோ ரியாட் மே சீன் ட்ரமாட்டிக் அண்ட் ஆங்க்ரி மாப் கேன் பி ஜஸ்ட் as dangerous and unpredictable as just about any natural disaster. ஸோ ரியாட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ட்ராமேட்டிக்காக நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒன்று. அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, எப்போ அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ அந்த கலவரம் வரும்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இட் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஒன். அதே மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டரை விட இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. Thousands of people are killed in riot all over the world each year, and these riot erupt from a number of racial, religious, economic, political or social causes that cannot be predetermined. So இந்த ரியாட்னால thousands of peoples வந்துட்டு இறந்துடுறாங்க all over the world each year. ஒவ்வொரு வருஷத்துலையும் நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு இறந்துடுறாங்க. எதனால இந்த ரியாட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ரிலீஜியஸ், மத சம்மந்தமா, இல்லாட்டி எக்கானமி சம்மந்தமா, இல்லாட்டி அரசியல் பொலிட்டிக்கல் சம்மந்தமா, அந்த இல்லாட்டி ஏதாச்சும் சோஷியல் காசஸ், எந்த காசஸ்னால வருது அதை நம்மளால வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணி நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. As per Pew Research Center analysis of 198 countries on April 11, 2015, Syria tops in riot in the world, followed by Nigeria, Iraq and India. ஸோ இந்த Pew Research சென்டரோட அனலைசஸ் எல்லாம் வந்துட்டு 198 கண்ட்ரீஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க. எந்த கண்ட்ரியில் வந்துட்டு இந்த ரியாட் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ 2015 April 11, 2015. ஸோ அந்த அனலைசஸ் படி ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சைரியா கண்ட்ரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கண்ட்ரி வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நைஜீரியா இருக்குது, தேர்ட் பிளேஸில் ஈராக் இருக்குது, அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. If you have found yourself in the middle of the riot, you may not be able to run away immediately, but you can take some measures to protect yourself from harm. If you want to know how to survive a riot, just follow these steps. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ரியாட், அந்த கலவரத்துக்கு நடுவில் சிக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உடனடியாக வந்துட்டு அந்த பிளேஸை விட்டு நம்மளால் ரன் ஆகி ஓடி போக முடியாது. இமீடியட்டாக அந்த பிளேஸ்லேருந்து நம்மளால் மூவ் ஆக முடியாது. ஆனால் சில மெஷர்ஸ் நம்ம எடுத்து நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சர்வைவிங் எ ரியாட் அட் ட்ராவல் டெஸ்டினேஷன், வாட் டு டூ. சப்போஸ் இப்போ ஒரு கலவரம் நடக்குது, அப்போ வந்து நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீப் அப்ரெஸ்ட் ஆஃப் த கரண்ட் நியூஸ் இஃப் யூ ஆர் இன் வாலடைல் ஏரியா. சப்போஸ் நீங்கள் வாலடைல் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் நியூஸ், அப்பப்போ வரக்கூடிய நியூஸை எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கேதர் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஒன். இஃப் யூ கம் அக்ராஸ் எ டெமான்ஸ்ட்ரேஷன், don't become inquisitive. Just leave the area and find another route to your intended destination. சப்போஸ் இப்போ வந்துட்டு ஒரு கலவரம் இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்கள் கடந்து வரீங்க அப்படின்னா ரொம்ப படபடப்பாலாம் ஆயிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஏரியா விட்டு லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் சேரக்கூடிய இடத்துக்கு, அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு வேறு ஏதாச்சும் ரூட் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த ரூட்டில் போகணும் அப்படிங்கிறாங்க. Avoid any place where police or security forces action is in progress. சப்போஸ் அந்த கலவரம் நடக்கும்போது கண்டிப்பாக போலீஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க அந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக. ஸோ அந்த ஏரியாஸில் வந்துட்டு போலீஸ் அண்ட் செக்யூரிட்டியோட ஆக்ஷன், அந்த தடுக்கிறதுக்காக ஏதாவது ஸ்டெப்ஸ், மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிளேஸுக்கு போகிறத வந்துட்டு தடுக்கணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸ். ஸோ நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கலவரம் ரியாட்
ரியாட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா அந்த கரண்ட் நியூஸ் அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாத்தையும் கரண்ட் நியூஸ் நம்ம கேதர் பண்ணணும். நெக்ஸ்ட் சப்போஸ் அந்த ஏரியாவை நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு அங்க வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு படபடப்பு ஆயிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த பிளேஸை அந்த ஏரியாவை லீவ் பண்ணிட்டு நீங்க போய் சேரக்கூடிய அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு வேற ஏதாச்சும் ரூட் இருக்கான்னு சொல்லிட்டு ரூட் கண்டுபிடிச்சு போகணும். தேர்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்க போலீஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்துட்டு அந்த ரியாட் அந்த கலவரத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்கு மெஷர்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த பிளேஸுக்கு போறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சப்போஸ் இந்த ரியாட்ல வந்து நீங்க சிக்கிட்டீங்க, இஃப் காட் இன் எ ரியாட் கலவரத்துல வந்துட்டு நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் காட் அப் இன் எ டெமான்ஸ்ட்ரேஷன் keep to the edge of the crowd where it is safer. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அந்த கலவரத்தில் வந்துட்டு சிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா க்ரௌடோட சென்டரில் இருக்கக்கூடிய அது க்ரௌடோட எட்ஜுக்கு போயிடணும், அதாவது வந்துட்டு நுனி பக்கத்துக்கு போயிடணும், சென்டரில் இருக்கக்கூடாது. ஸோ க்ரௌடோட எட்ஜுக்கு போகிறது மூலிமா நம்ம வந்துட்டு சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அட் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி break away and seek refuge in nearby building or find a suitable doorway or alley and stay there until the crowd passes. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடை விட்டு வெளியே போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லையோ இல்லாட்டி சூட்டபிளான கதவு பக்கத்துலையோ வந்துட்டு நீங்கள் நின்றுக்கணும். அந்த க்ரௌட் வந்துட்டு ஃபுல்லாக பாஸ் ஆகி போகிற வரைக்கும் நீங்கள் அதே பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, நீங்கள் வந்துட்டு கலவரத்துக்கு நடுவில் சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த க்ரௌடோட மிடில் இருக்கக்கூடாது, எட்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்துடணும், அதுதான் சேஃபர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த க்ரௌடை விட்டு விலகி போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லையோ இல்லாட்டி சூட்டபிளான கரெக்டான பிளேஸில் எங்கே சேஃபராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ்க்கு போய் நீங்கள் நின்றுக்கணும். அந்த க்ரௌடு வந்துட்டு ஃபுல்லாக பாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அங்கே போய் நிற்கணும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க, when leaving the fringe of the demonstration just walk away, don't run as this will draw attention to you. ஸோ வந்துட்டு அந்த க்ரௌடை விட்டு நீங்கள் வந்துட்டு லீவ் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு சென்டரில் இருக்கீங்க, எட்ஜ் பார்ட் போகும்போது அந்த க்ரௌடை விட்டு லீவ் ஆகும்போது நீங்கள் நடந்து தான் போகணும், ஓடக்கூடாது. ஸோ அப்படி ஓடுனீங்க அப்படின்னா அந்த க்ரௌடோட அட்டென்ஷன்லாம் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களை பார்ப்பாங்க, அப்போ வந்துட்டு எல்லாம் மோதல் ஏற்பட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஜுரிஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன, when leaving the fringe of the demonstration just walk away, don't run as this will draw attention to you. Next third point பாருங்க, in the event that you are arrested by the police or military, do not resist, go along peacefully and contact your law advisor to help you resolve your predicament. So suppose அந்த ஈவெண்ட்டில் அந்த க்ரௌடில் வந்துட்டு அந்த ரியாட்டில் வந்துட்டு சப்போஸ் உங்களை யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸோ மிலிட்ரியோ உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட சண்டை போடக்கூடாது, நான் வரமாட்டேன், நான் எந்த தப்பு பண்ணலன்னு சண்டை போடக்கூடாது. அவங்க கூட அமைதியாக பீஸாக போயிட்டு நீங்கள் உங்களோட லா அட்வைசரை காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ணுறக்கூடிய ஸ்டெப்ஸை வந்துட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன, in the event that you are arrested by the police or military, do not resist, go along peacefully and contact your law advisor to help you to resolve your predicament. Fourth பார்த்தீங்கன்னா, if you are caught up in the crowd, stay clear of glass shop friends, moreover move with the flow. Suppose க்ரௌடில் வந்துட்டு க்ரௌடில் வந்துட்டு சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் வந்துட்டு நிற்காமல் உங்களோட பிளேஸை விட்டு அந்த கிளாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ் இந்த ஈஸியாக பிரேக்கபிள் ஆகக்கூடிய திங்ஸ் பக்கத்தில் இல்லாமல் நீங்கள் தள்ளி நிற்கணும். இது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஷூட்டிங் பிரேக்ஸ் அவுட், ட்ராப் டு த கிரவுண்ட் and cover your head and neck and lies as flat as you can. Suppose ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கிரவுண்டில் வந்துட்டு படுத்து உங்களோட ஹெட் அண்ட் நெக்கை வந்துட்டு உங்கள் ஆர்ம்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபிஃப்த் பாயிண்ட். இது வந்துட்டு நீங்கள் சப்போஸ் அந்த க்ரௌடில் அந்த கலவரத்தில் வந்துட்டு சிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ இந்த மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ட்ராமேட்டிக்கான ஒன்றா நமக்கு தெரிஞ்சாலும் இது வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டரை விட ரொம்பவே டேஞ்சரஸான ஒன்று. அதே மாதிரி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த
ப்ராப்ளம்னால thousands ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இறந்துடுறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டில். ஸோ இந்த ரியாட்டுக்கு என்னென்ன காசஸ் இருக்கலாம்னா ரிலீஜியஸ் காசஸ் இருக்கலாம், எக்கனாமிக் காசஸ் இருக்கலாம், பொலிட்டிக்கல் இருக்கலாம், இல்லாட்டி சோஷியல் காசஸ் வந்துட்டு இருக்கலாம். அதை நம்மளால முன்னாடியே வந்துட்டு அதை ப்ரீடிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைரியா கண்ட்ரி ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்ட் நைஜீரியா இருக்குது, தேர்ட் ஈராக் இருக்குது, அண்ட் ஃபோர்த் நம்ம இந்தியா வந்துட்டு இந்த ரியாட்டில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரியாட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர். ஸோ ஃபயரில் உங்களுக்கே தெரியும் நெருப்பு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வருதுல அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன். வைல்டு ஃபயர் அக்கர் when vegetated areas are set alight and are particularly common during hot and dry periods. ஸோ இந்த வைல்டு ஃபயர் எப்போ வந்துட்டு நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டட் ஏரியாஸ் வந்துட்டு எப்போனா வந்துட்டு ரொம்ப ஹாட்டாவோ இல்லாட்டி ட்ரையாவோ இருக்கும்போது இந்த வைல்டு ஃபயர்ஸ் வந்துட்டு அதாவது காட்டுத்தீ வந்துட்டு வரக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They can occur in forest, grassland, bush and deserts and with blowing wind can spread rapidly. ஸோ இந்த ஃபயர் வந்துட்டு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாஸில், கிராஸ்லேண்ட்ஸில், புஷ்ஷில், டெசர்ட்ஸில் எல்லா ஏரியாஸ்லேயும் இந்த ஃபயர்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகும். ஸோ எப்படி வந்துட்டு சப்போஸ் ப்ளோயிங் விண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Fires can lead to destruction of buildings, wooden bridges and poles, power transmission, telecommunication lines, warehouses containing oil products and other fuel. It causes injury to people and animals. So இந்த ஃபயர்ஸ்னால என்னென்ன ஆகும் பார்த்தீங்கன்னா it will destroy the buildings destroy பண்ணும். அதே மாதிரி உடன் பிரிட்ஜஸ்லாம் இருந்துச்சுன்னு வைங்க அதையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் லைன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதே மாதிரி ஆயில் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், வேர் ஹவுசஸ் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணும். அதே மாதிரி இட் காசஸ் இன்ஜுரி டு பீப்புள் அண்ட் அனிமல்ஸ். ஸோ வைல்டு அனிமல்ஸுக்கும் இன்ஜுரி ஏற்படுத்தும், மக்கள் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு நிறைய இன்ஜுரியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The most common causes of fires are lightning strikes, sparks during arid condition, eruption of volcanoes and man-made fires arising from deliberate arson or accidents. ஸோ ரொம்ப காமனான காசஸ் இந்த ஃபயர்ஸ் வரக்கு காமனான காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது அந்த தண்டர் இடி மின்னல்னால வரலாம், இல்லாட்டி வந்துட்டு ஆரிட் கண்டிஷன் இந்த ஸ்பார்க்ஸ்னால வரலாம், இல்லாட்டி வால்கனோஸோட எரப்ஷன்னால வரலாம். மேன்மேட் ஃபயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ்னால இல்லாட்டி அர்சன் வந்துட்டு அந்த மெட்டல் வந்து இதாகிறனால கூட இந்த ஃபயர் வந்துட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. The side effect of wildfire which also threatens inhabited areas is smoke. So in the wild side effect in the wildfire oda side effect எதை threaten பண்ணுனா inhabited area ஃபுல்லாக வந்துட்டு ஸ்மோக்காக கவர் ஆகிடும். Fires create large quantities of smoke which can be spread far by wind and poses a respiratory hazard. ஸோ இந்த ஃபயர்ஸ்னால வந்துட்டு நிறையா லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஸ்மோக் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அது விண்டுனால ஸ்ப்ரெட் ஆக பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. On an average, in India, every year, about 25,000 persons die due to fires and related causes. So, average-ஆக இந்தியாவில் வந்துட்டு 1 year-க்கு வந்துட்டு 25,000 persons வந்துட்டு இந்த ஃபயர்னால வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த ஃபயர்னாலையும் அந்த ஃபயர்னால வரக்கூடிய ரிலேட்டட் டிசீசஸ்னாலையும் வந்துட்டு இறந்துடுறாங்க. Female accounts for about 66% of those killed in fire accidents. ஸோ அதில் ஃபீமேல் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 66% வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபீமேல்ஸாக தான் இருக்காங்க. It is estimated that about 42 females and 21 males die every day in India due to fire. ஸோ இந்தியாவில் ஒரு நாளைக்கு வந்துட்டு 42 females and 21 males வந்துட்டு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. ஸோ வந்துட்டு ஃபயரை பற்றினது ஃபுல் இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் இந்த ஃபயர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஃபயர் சேஃப்டி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நெக்ஸ்ட் அந்த ஃபயர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், நோ யுவர் பில்டிங்ஸ் எவாக்குவேஷன் பிளான். ஸோ நீங்கள் ஒரு பில்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பில்டிங்லேருந்து வெளியே வரக்கு வேற ஒரு மாற்றுப்பாதையை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவாக்குவேஷன் அந்த பில்டிங்கோட எவாக்குவேஷன் பிளானை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எவாக்குவேட் காம்லி அண்ட் குயிக்லி
whenever a fire alarm or carbon monoxide alarm sounds. So suppose அந்த fire alarmோ இல்லை carbon monoxide alarmோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா குயிக்காகவும் ரொம்ப பொறுமையாகவும் அந்த பில்டிங்லேருந்து வெளியே வரணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹரியாக வரக்கூடாது. Before opening a door, feel it with your back of your hand. If the door is hot, do not open it. ஸோ நீங்கள் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கை அந்த டோரில் வந்துட்டு உங்கள் கையை வச்சு ஃபீல் பண்ணணும். சப்போஸ் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. If you encounter smoke during your evacuation, stay low to the floor. Suppose நீங்கள் வந்துட்டு எவாக்குவேஷன் வெளியே வரும்போது அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரும்போது ஸ்மோக் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோர்லேயே இருக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ளோர் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கு வரக்கூடாது. Know the outside rally point for your building. ஸோ பில்டிங்கோட அவுட் சைட் ரேலி பாயிண்ட், அதாவது வெளியே போகிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, கண்டிப்பாக ஒன்று மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, இன்னொன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். Know the locations of the fire extinguishers, fire alarm pull stations and exist. ஸோ அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷரோட லொக்கேஷன், ஃபயர் அலாரம் அதெல்லாம் எங்கே இருக்குது, அது எப்படி நம்ம எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபயர் சேஃப்டி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ ஃபயர் வரும்போது இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. what you should do during fire. Suppose fire வந்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா stay calm. முதல்ல வந்துட்டு பொறுமையாக இருக்கணும். pull the nearest fire alarm or call 112. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபயர் அலாரமை வந்துட்டு புல் பண்ணணும். இல்லாட்டி வந்துட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு 112 அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு டயல் பண்ணணும். give your name and location of the fire. Do not hang up until the police dispatcher tells you to do so. ஸோ வந்துட்டு உங்களோட நேம் அண்ட் எந்த இடத்துல இருக்கீங்க, லொக்கேஷன், அந்த ஃபயர் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துடணும். போலீஸ் அந்த டிஸ்பேச்சர் வந்துட்டு சொல்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது. லீவ் த பில்டிங் இமீடியட்டாக அந்த பில்டிங்கை விட்டு லீவ் பண்ணணும். Inform others as you pass them to leave the building immediately. ஸோ நான் மட்டும் வெளியே வந்துட்டேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. மற்றவங்க யாராச்சும் அந்த பில்டிங்கில் இருந்தாலோ அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த பில்டிங்லேருந்து குயிக்காக லீவ் பண்ண சொல்லணும். வாக், டு நாட் ரன் டு த நியரஸ்ட் எக்ஸிட். நடந்து தான் போகணும், ஓடக்கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிட் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளியே வரக்கூடிய அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நடந்து போகணும், ஓடக்கூடாது. நெவர் யூஸ் எலிவேட்டர்ஸ் அண்ட் எலிவேட்டர் மே பிகம் ட்ராப். ஸோ எலிவேட்டர்ஸ், லிஃப்ட்டோ இல்லை எலிவேட்டர்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. ஃபயர் இருக்கும்போது எலிவேட்டர்ஸ் அண்ட் லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேர் கேஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஃபயரில் வந்துட்டு இப்படி சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெஷர்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ இதான் வந்துட்டு ஃபயர். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ரியாட் அண்ட் ஃபயர் ரெண்டெண்ண பார்த்தோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நியூ சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.